வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க ஒரு மரம் மாதிரிங்க. ஒரு முறை வேர் பிடிச்சு விட்டது அப்படின்னா எளிதா விட மாட்டீங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனிதர்களை உங்களுக்கு பிடித்து போய் விட்டது அப்படின்னா அந்த ஒரு மனிதர்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் துன்பங்களை கொடுத்தாலும், ஏன் உங்களுக்கு துரோகங்களே அவங்க பண்ணாலும் உங்களால அவங்கள விட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு நீங்க அவங்க மீது அன்பா இருப்பீங்க, பாசமாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க தான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களாக எப்போதுமே இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய நபர்களை பிடிக்காது. ஒரு சில நபர்கள் தான் பிடிக்கும். அதுலேயும் ஒருவர் இருவர் மீது தான் நீங்கள் அதிகமான நம்பிக்கை என்பது முழுமையாக வைத்திருப்பீங்க. மற்றவங்க கூட நீங்க பழகுவீங்க, பேசுவீங்க. ஆனா இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மற்றவர்கள் மீது நீங்க வைக்கவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறவோ, ஒரு மனிதரோ, ஒரு நினைவோ நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உலகமா மாறிடும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடமாகவும் மாற ஆரம்பிக்கும். ஆனா அதை நீங்க பிடித்து கொள்ளணும். அதை பிடித்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். அதனால தாங்க நீங்க சில உறவுகளை விடாம பிடிச்சதால உங்களுக்கு வந்த காயங்கள் சாதாரணமாக இருக்காது. ஒரு சில உறவுகளை நீங்க விட்டு பிடிக்கணும். ஆனா நீங்க பிடித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த உறவுகள் மிகவும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டைகள் தான் ஏற்படும். உங்களை விட்டு போறாங்களா, நீங்க விடணும். விட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்க போய் உதவி பண்ணணும். அப்பொழுது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இவங்க மட்டும்தான் அப்படின்னு உங்களை தேடி அவங்க மறுபடியும் வர ஆரம்பிப்பாங்க. எனவே நீங்க பிடித்து கொண்டே இருந்தாலும் அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை தாங்க உருவாக்கும். அதுவும் ஆழமா மெதுவா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஆறக்கூடிய ஒரு காயங்களாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது உருவாக ஆரம்பிக்கும். நீங்க அடைந்த காயங்கள் என்னென்ன தெரியுமா? நம்பிக்கையை உடைத்த காயங்களாக இருக்கும். நீங்க கொடுத்த அன்பை மதிக்காத காயங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கும். நீங்க இல்லாமத்தான் இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான் ஒரு நாள் அமைதியா உங்களை விட்டு போன மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன மன வருத்தங்களை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். இது உங்களுடைய காதல் வாழ்க்கையாக இருக்கலாம், நண்பர்கள் வட்டமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு இடத்தில் உங்களை அனைவரும் இருக்கும் பொழுது, நான் உன்னை விட்டு எப்பொழுதுமே போக மாட்டேன், நீ என்னுடைய உயிர்ல பாதி அப்படின்னு அந்த இதுன்னு நிறைய கூறியிருப்பாங்க. நீங்களும் அவங்க மீது அதிகமான பாசத்தையும் வச்சிருப்பீங்க. ஆனா ஒரு காலத்திற்கு பிறகு அவங்க ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சில காரணங்களுக்காகவோ சில காரணங்கள் தெரியாமல் கூட அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. ஆனா அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன மன காயங்களையும் மனதில் வேதனையும் நிச்சயமாக உருவாக்கும். இந்த ஒரு காயங்கள் எல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனா தினமும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இது வலியை கொடுத்து கொண்டே இருக்கும். வலியை கொடுத்து கொடுத்து இன்னமும் உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள் காரணமே இல்லாமல் சோகமாக இருந்த நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். காரணம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் சோகமான ஒரு சூழ்நிலை மட்டும் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த காயங்கள் இன்னும் உயிரோடு இருக்கு என்பதற்கான ஒரு அடையாளங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்க நம்பிக்கை கொடுத்தவங்க ஏன் உங்களை பயன்படுத்திட்டாங்கன்னு ஒரு நாளாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபரா எப்போதுமே இருப்பீங்க. நீங்க யாரையுமே டவுட் பண்ண மாட்டீங்க. முக்கியமா உங்க கூட பழகிய அனைவரையுமே நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு கூட நம்பிக்கையான ஒரு நபர்கள் போலத்தான் நீங்கள் அனைவரிடமும் பழகுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. அதனால மற்றவங்க மீது நீங்க எப்பொழுதுமே சந்தேகப்பட மாட்டீங்க. சந்தேகப்படுகின்ற ஒரு புத்தி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்கவே இருக்காது. உங்களுடைய அன்பு எப்பொழுதுமே உண்மையான ஒரு அன்பாக இருக்கும். யார் மீதும் போலியான அன்பு, போலியாக பேசுவது போன்ற செயல்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஈடுபட மாட்டீங்க. அதனால தாங்க சிலர் அதை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்து கொண்டும் இருப்பாங்க. அந்த முக்கியமான நபர்கள் ஒரு உண்மையான உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுடைய காதல் உறவாக இருக்கலாம், சில சமயம் உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு மனிதராக கூட இருக்கலாம். இவங்க தாங்க உங்களுடைய மனசை அதிகமாக பாதிச்சிருப்பாங்க. நீங்களும் அவங்ககிட்ட என்னன்னா என்ன அப்படின்னு ஒரு சில அளவுக்கு நீங்க முன்னாடி இருந்தது போல இல்லாமல் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் குறைத்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுவதை நிறுத்தவும் செஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களை கூட நீங்க நிச்சயமா பண்ணவும் செஞ்சிருப்பீங்க. நீங்க பேசாம தாங்கிக் கொண்ட கண்ணீர், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழி. நான் தைரியம்னு காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள உடைந்த கண்ணீர் எனக்குத்தான் தெரியும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுது புலம்பிய நாட்கள். இந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனசை மிகவும் சோர்வடைய செஞ்சிருக்கும். செய்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 பெரிய விஷயங்கள். பிடித்த உறவிற்குள் ஒரு பிடிவாதம். ஒரு உறவை நீங்க விட முடியாம
அது உங்கள காயப்படுத்தினாலும் கூட, ஒரு நாள் சரியாகும்னு நீங்க நம்பி நீங்க அந்த ஒரு உறவ பிடிச்சு வைத்துக் கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா, அந்த உங்களுடைய பிடிவாதம் தாங்க உங்களுடைய மனச உடைத்து, அந்த ஒரு உறவு ஒரு நாள் உங்களிடம் சொல்லாமல் போய்விடும். அதனால அதனை நினைத்து அந்த நினைவுகள் மறக்க முடியாம, இன்னமும் நீங்கள் புலம்பிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க பயன்படுத்தப்பட்ட அன்பு, நீங்க கொடுத்த அன்பு ஒருவருக்கு ஒரு வசதியா மாறி போயிருக்கும். அவங்க உங்கள தேவைப்பட்ட போதெல்லாம் மட்டும் வந்திருப்பாங்க. பிறகு உங்கள மறந்திருப்பாங்க. பேசாத கண்ணீரின் இரவுகள் கூட உங்களுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க இரவு நேரங்கள்ல தனியா இருந்தப்போ கண்ணீர் விட்டிருப்பீங்க. அந்த ஒரு கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனா அது உங்களுடைய மனச பெரிய அளவுல பாதிச்சிருக்கும். என்னால மட்டும் தாங்க முடியுமா என்ற ஒரு குரல் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதும் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நாள் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்த இந்த ஒரு குரலானது கேட்க ஆரம்பிச்சிருக்கும். அது உங்களுடைய கூட இருந்த ஒரு மனிதர் கத்தின ஒரு குரலாக இருக்கும். நீங்க உங்கள மறந்துட்டீங்களா அப்படின்னு நினைவூட்டக்கூடிய ஒரு நினைவுகளை நிச்சயமா இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நிம்மதியை தேடிய ஒரு பாதை. நீங்க அமைதியா தேடி போவீங்க உங்களுடைய நிம்மதிய. ஆனா அது எங்கும் கிடைக்காமல் போயிருக்கும். அந்த தேடல் தாங்க உங்களை சோர்வடைய செய்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை இன்னும் கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மறந்த ஒரே ஒரு விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு மனிதரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க மறந்த உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை, உங்களுடைய டேலண்ட் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க மறந்த ஒரு விஷயம், பாதியில் விட்டுப்போன ஒரு விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை அது கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக போகவும் செய்யும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமா ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது உங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு மற்ற அனைவரிடமும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை பிடித்தது ஒரு மாயைன்னு புரிய ஆரம்பிக்கும். இப்போ வரப்போறது தான் உண்மைன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள தெளிவு என்பது இல்லாமல் இத்தனை நாள் மற்றவங்க காட்டிய அன்பு தான் உண்மையான அன்புன்னு நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் உங்களை பயன்படுத்துவதற்காக என்பது உங்களுக்கு இத்தனை நாட்கள் தெரியாமத்தான் இருந்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அன்பு, வரக்கூடிய உறவுகள் தான் உண்மையான உறவுகள் என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் தரக்கூடிய அருள் என்ன தெரியுமா? சுக்கிர பகவான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு காதலை கொடுப்பார். போதுமான அளவுக்கு பணத்தையும் கொடுத்து அதை நிலையாகவும் நிறுத்தவும் செய்வார். ஆனா அதை நீங்க எப்படி தக்க வைத்துக் கொள்கிறீர்களோ அதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகும். எனவே அதை நீங்க தக்க வைத்துக் கொள்ளாம விட்டீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறவும் செய்துவிடும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே மெதுவான ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை பாதையும் தெளிவாக மாறிவிடும். நீங்க எங்க போகணும், யாரோட இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவும் நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிந்து வாழவும் செய்வீங்க. அமைதியான மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க ஒரு நாள் அமைதியா மாறுவீங்க. அந்த ஒரு அமைதிக்காகத்தான் உங்களை உள்ளுக்குள்ள நீங்க ஸ்ட்ராங்காக்கி உங்களை தைரியமான ஒரு மனிதராக ஆக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தேடி கொண்டு வருவாங்க. புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு வர ஆரம்பிப்பாங்க. உங்களை அவங்க புரிந்து கொள்வாங்க. புரிந்து கொண்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது அனைத்தையும் உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய பாஸ்ட்டை அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு எதை பற்றியும் அவங்க கேட்காம உங்களை முழுமையா நம்புவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை அவங்க இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவங்க பிடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய சின்ன முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஒரு நாள் நீங்க இனிமே எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளை எடுப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடியதாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாகவும் மாறும். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் கூட இனிமே உருவாகும். நீங்களே உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கான பதிலையும் நீங்கள் நிச்சயமா தேடியும் கொள்வீங்க. இதுவரை நடந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க சந்தித்த எல்லா கஷ்டங்களும் உங்களை தைரியமான ஒரு மனிதரா ஆக்குவதற்காக மட்டும்தான் இருந்தது. அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது உங்களுக்கு கிடைத்த ஒரு ப்ரிப்பரேஷன் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தீபத்தை ஏற்றி சுக்கிர பகவானை நினைத்து மனசில் அமைதியை மட்டும் கேளுங்கள். வெள்ளை பூவால் நீங்கள் பூஜை பண்ணினால் போதும், முழுமையான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்களை இதுவரைக்கும் அவமதித்தவங்களிடமிருந்து நீங்கள் இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனா இனிமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிகமாக நீங்க யாரிடமும் அட்டாச் ஆவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனச முதல்ல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் கேள்விகளும், சந்தேகங்களும் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நன்றி, வணக்கம்.